நம்ம சென்னை மாகாண சட்டமன்றத்தோட முதல் கூட்டம் எந்த தேதியில் நடந்தது, இது தொடர்பான தகவல்களை பார்ப்போம். 1919ஆம் ஆண்டு மாண்டேகு செமஸ்போர்டு சீர்திருத்தம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்திய அரசு சட்டம் இயற்றப்பட்டது. அந்த சட்டத்தின்படி 1921 சென்னை மாகாண சட்டமன்றம் உருவாக்கப்பட்டது. சென்னை மாகாண சட்டமன்றம் அப்படிங்கிறது மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், சட்டமன்ற மேலவை அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் முதல்ல உருவாக்கப்பட்டது. 132 உறுப்பினர்கள் இருந்தாங்க. 34 நியமன உறுப்பினர்கள் உட்பட 132 உறுப்பினர்கள் இருந்தாங்க. ஃபஸ்ட் டைம், அதாவது மெட் ஃபார் ஃபஸ்ட் டைம், முதலாவது கூட்டம் அப்படிங்கிறது ஜனவரி 9, 1921 கூடிச்சு. ஃபார்மலி இனாகிரேட்டட், அதாவது முறையாக தொடங்கி வைக்கப்பட்டது எப்போ அப்படின்னா ஜனவரி 12, 1921. இந்த முதலாவது கூட்டம் முறையாக தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த ரெண்டுலேயுமே கலந்துக்கிட்டது யார் அப்படின்னா கன்னட் கோமகன் அப்படிங்கிற ஒருத்தர். அந்த டைம் சென்னை மாகாண ஆளுநராக இருந்தவர் வெல்லிங்டன் பிரபு அவர்கள். அதுக்கப்புறம் 1935 இந்திய அரசு சட்டம் இருக்கு இல்லையா, அந்த சட்டம் தான் 6 மாகாணங்களில் 2 அவைகள் கொண்ட சட்டமன்றத்தை உருவாக்க வழிவகுச்சிச்சு. அதன்படி தான் சென்னை மாகாணத்தில் சட்டமன்றத்தில் ஏற்கனவே சட்ட மேலவை இருந்துச்சு இல்லையா, அதுக்கப்புறம் சட்டமன்ற கீழவை அப்படின்னு ஒன்று உருவானது. நன்றி.